யா ரசூலல்லாஹ், என் குழந்தையை காணவில்லை இந்த போர்க்களத்தில். சஹாபாக்களை தேடி வர சொல்கிறார்கள். அந்த குழந்தை கிடைக்கிறது. அந்த பெண்ணுடைய கையில் அந்த குழந்தை கொடுக்கப்பட்டவுடன் அந்த பெண் பாசத்தில் அந்த குழந்தையுடைய பசியை போக்கி முத்தமிடுகிறாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்த சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அத்துரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், அத்துரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், இந்த நேரத்திலே இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா? வீசுவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி அந்த குழந்தையை தாய் நெருப்பில் வீசுவாள்? தான் பெற்றெடுத்த குழந்தை எப்படி வீசுவாள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா, இந்த தாய் இந்த குழந்தையின் மீது இரக்கம் காட்டுவதை விட அல்லாஹ் அவருடைய அடியார்கள் மீது இரக்கம் காட்டுகிறான். என்ன அர்த்தம்? இந்த தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை நெருப்பில் வீசுவதை விரும்ப மாட்டாளோ, அது போன்று தனக்கு கட்டுப்பட்ட அடியானை அல்லாஹ் நெருப்பில் வீச விரும்ப மாட்டான். வீச மாட்டான். அல்லாஹ் எம்மை நேசித்தால் போதும், அல்லாஹுடைய நேசம் எம் மீது உரித்தானால் போதும், நரகத்தின் சுவாசத்தை கூட இன்ஷா அல்லாஹ் நான் நுகர மாட்டோம். அந்த ஒரு தன்மை வந்தா போதும். இறந்த அடியான நேசிக்கிறேன், அல்லாஹ் ஜிப்ரீல கூப்பிட்டு சொன்னா போதும். யாரை கூப்பிட்டு சொல்லணும்? யாரை கூப்பிட்டு சொல்லணும்? ஜிப்ரீல கூப்பிட்டு சொல்லணும். அல்லாஹ் சொல்லுவானா ஜிப்ரீல் இடத்துல? நம்மள போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஹப்பல்லாஹுல் அப்த நாதா ஜிப்ரீல். அல்லாஹு அக்பர். என்ன ஹதீஸ் பாருங்கள். அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் ஜிப்ரீலை அழைப்பான். யார் ஜிப்ரீல்?